இந்த நாள் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ்ட்ரா புஸ்தகத்தை பார்க்கிறோம். ஆலயத்தை கட்டுவதற்கு அவங்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேலின் மேல் அவருடைய கிருபை இன்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்படுகிறது நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆரவாரித்தார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இவங்க அந்த அஸ்திபாரம் போட்டோன்னே யார் இருக்காங்கலாம் பார்க்கல, எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்தில் கர்த்தரை அவங்க துதித்து கொண்டிருந்தார்கள். அப்போ முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியர்களும் லேவியர்களும் பிதாக்கள் வம்ச தலைவர்களும் அநேகர் அந்த ஆலயத்தில் கண்களுக்கு அஸ்திபாரம் போடப்படுவதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். வேறே அநேகர் பெயரோட கம்பீர சந்தோஷமும் ஆர்ப்பரிப்பும் இருந்துச்சு. ஆனால் இந்த சத்தம் அழுகிற சத்தமா இல்லைன்னா கம்பீர சத்தமானு சொல்லி அதை இன்னதென்று பகுத்தறிய கூடாது இருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த நாளில் எஸ்ட்ராவை குறித்து பார்க்குறோம். அந்த இடத்துல அந்த ஆலயம் இடிந்து கிடக்கிறது, பழுதாய் கிடக்கிறது. அதை கட்டும்போது அங்கே இருக்க எல்லா முதியோர்களும் அதை பார்த்து என்ன பண்ணுறாங்க, அந்த அஸ்திபாரம் போட்டோன்னு அவங்க அவ்வளோ சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் அவங்க அழுது கொண்டிருக்கிறத நான் பார்க்குறோம். அங்கே எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு கிருபை ஆண்டு வைத்திருக்கிறார். அந்த ஆலயத்தை கட்ட எவ்வளோ அன்பாக இருந்திருப்பாங்க அந்த தேவ ஆலயத்தின் மேலே. அதை கட்டணும்னு அவங்க இறுதி எப்படி ஒரு சந்தோஷத்தில் இருந்திருக்கும்ல. ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு ஆலயம் இருக்குது, நல்ல ஆலயத்தை ஆண்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் வாரம் ஆலயத்துக்கு போவதற்கு என்ன இல்லை, நம்மளுக்கு நேர காலம் கிடையாது. நம்ம ஞாயிற்றுக்கிழமை தான் வெளியே போகணும், ஞாயிற்றுக்கிழமை தான் ஷாப்பிங் போகணும்னு சொல்லி நம்ம ஆண்டோடைய சன்னிதானத்தை விட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சபை கூடி வருவதை சில விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாமல் அப்படின்னு வசனத்திலே நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம சபையை விட்டு போகிறோம். இங்கே சபை பழுதற்றுன்னு சொல்லி அவங்க அதை கட்டும் போது அவங்களுக்கு அழுக வருவதை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஆணுடைய பிள்ளையா இருக்க நம்மளுக்கு நல்ல ஆலயத்தை கொடுத்துருக்குறா. வாரம் ஆலயத்துக்கு போங்க, கர்த்தர் உங்களை குடும்பமாக போங்க, தனியாக போகாதீங்க, குடும்பமாக போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.